Hi friends, welcome to 4-Star Studios. இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் தொடர்பாக நிறைய டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். காற்றுல இந்த தீபம் வெளியிலலாம் ஏற்றி வச்சா எப்படி அணையாமல் வச்சுக்கலாம், விளக்குலேருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல நீங்கள் புதுசாக வாங்கின விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் சரி, அந்த எல்லா விளக்கையுமே நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் விளக்கு ஏற்றுறதுக்கு காலையிலேயே இது மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் ஊற வச்சுடுங்க. எதனால் இப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா, இப்படி ஊற வைக்கும் போது அந்த விளக்கு நல்லா தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு ஈர விளக்காக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு அதிகமாக எண்ணெயை குடிக்காது. நம்ம ட்ரையாக இருக்கிற அந்த விளக்கில் புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய விளக்காக இருந்தாலும் சரி, நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கிற விளக்கில் டேரெக்டாக எண்ணெயை ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த விளக்கு அப்படியே நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் கூட அதை அப்படியே உறிஞ்சிக்கும். ஊற்ற அந்த எண்ணெயை உறிஞ்சிட்டு என்ன செய்யும் அப்படின்னா விளக்குக்கு வெளியில் கசிய விட ஆரம்பிக்கும். அதனால நம்ம விளக்கு வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அடியில் வட்ட வட்டமாக அந்த எண்ணெயோடைய தடம் நமக்கு பிசு பிசுன்னு அந்த இடம் பூரா வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுட்டு, இப்போ ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க. திரும்பவும் இதை கொண்டு போய் நல்லா ட்ரை ஆகட்டும்னு நல்லா அடிக்கிற வெயிலெல்லாம் காய வச்சிடாதீங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் ஊற வச்சது வேஸ்ட்டாக போயிடும். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு லேசான ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி சும்மா அந்த எக்ஸஸாக இருக்கிற ஈரத்தை ஒத்தி எடுத்துட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம். நிழல்லையே காய வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த ஈரம்லாம் சீக்கிரமே ட்ரை ஆகிடும். நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இப்படி எடுத்து காய வச்சாலும் போதும். அது ஈஸியாக காஞ்சிரும். அப்புறம் எல்லா விளக்கோடைய அடியிலையும் வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுவுமே அடியில் எண்ணெய் ஒரு வேளை மீறி கசிஞ்சால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல அந்த எண்ணெயாக கசிஞ்சு அது மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளையும் குங்குமத்தையும் ஒரு சின்ன பவுலில் போட்டு லேசாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பட்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது கீழே மேலெல்லாம் சிந்தாமல் நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக வைக்க முடியும். நிறைய விளக்குகளுக்கு இது நீங்கள் சீக்கிரமாகவே வச்சிடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டக்குன்னு எடுத்து நம்ம சீக்கிரமாகவே வச்சிடலாம். குங்குமமுமே கூட கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பட்ஸ் வச்சு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விளக்குகளுக்கு செய்யும் போது இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை வச்சு கொடுப்பாங்க. அவங்கள்கிட்ட இதை ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. இது பார்க்க நீட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, வேலையும் நமக்கு சுலபமாக முடியும். நிறைய விளக்குகளுக்கு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா விளக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும். நூலில் செஞ்ச திரி இருக்கு இல்லையா, நூல் திரியும் கிடைக்கும். அதை விட இந்த மாதிரி பஞ்சு திரி போடுங்க. திரி இது மாதிரி பஞ்சு திரி நமக்கு அவைலபிளாக இருக்குது, திரியாகவே இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி பஞ்சு கிடைக்கும், காட்டன், நார்மல் காட்டன். அதை வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பிரித்து சின்ன சின்ன பீசஸாக பிரித்து நம்மளோட ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அந்த ஊதுபத்தியை இப்படி வச்சு ரோல் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா நீளமாக வந்துடும். அது கொஞ்சம் கையில் இது மாதிரி கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி 2 எண்டையும் சேர்த்து இப்படி லைட்டாக திரி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக சேர்த்து போடும்போது ரொம்ப நேரம் நின்று எரியும், அணைஞ்சு போயிடாது, டக்குன்னு அணைஞ்சு போகாது. பாருங்கள், இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த பஞ்சை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நிறைய ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சமாக பஞ்சு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 2 பால் எடுத்து உள்ளே வச்சு இப்படி ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி நல்லா லேசாக தண்ணி தொட்டு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பலூன் சைஸில் ஒரு திரி இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுலபந்தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடியில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி தட்டையாக வச்சிட்டிங்கன்னா விளக்கில் வந்து அப்படி நின்றுக்கும், சாஞ்சு போகாது. இந்த மாதிரி நிறைய திரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சுலபம் தான் பாருங்கள். 2-3 பீஸ் எடுத்து இப்படி 2 கை உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இப்படி தேய்ச்சி லேசாக தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ திரியெல்லாம் வந்து முதல் நாளே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த விளக்கு ஏற்றுற டைமுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக முதல் நாளே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆயில் கேன் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விளக்கில் எண்ணெய் குறைய நீங்கள் திரும்ப ஊற்றிக்கலாம். கீழேலாம் சிந்தாமல் உங்களுக்கு நீட்டாக ஊற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கரண்டிலையோ ஸ்பூன்லேயோ ஒரு கிண்ணத்தில் வச்சு எடுத்து ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு கேன் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே மேலெலாம் சிந்தாமல் நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற முடியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, கற்பூரம் இருக்கு இல்லையா, சூடம், அதை வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு நம்மளுடைய அந்த விளக்கு ஏற்ற போகிற அந்த திரியில் இந்த மாதிரி அந்த நுனியில் வச்சுடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, விளக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று எரியும், அதே சமயம் ஈஸியாக உங்களால் அந்த விளக்கை வந்து டக்குன்னு பற்ற வைக்க முடியும். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்படி பக்கத்தில் கொண்டு போனோடனே கப்புன்னு அது வந்து உங்களுக்கு அந்த கற்பூரம் இருக்கிறதுனால டக்குன்னு இப்படி பிடிச்சிக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் லேட்டாகும். நிறைய விளக்குகளுக்கு ஏற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப நேரம் அந்த கற்பூரம் இருக்கிறதுனால நின்று எரியும். இந்த டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அடியில் வந்து எண்ணெய் கசிவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த விளக்கை வந்து தண்ணியில் ஊற வைக்கிறது தான். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, என்ன தான் நம்ம இவ்வளோ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருந்தாலும் கூட, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காம்பவுண்டு சுவரில் அந்த வாலில் இல்லை மொட்டை மாடியில் இருக்கிற சுவர்லலாம் வரிசையாக அழகாக விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கசியாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டையை ரெடி பண்ணி அதை போட்டு அது மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே டென்ஷனே வேண்டாம், எண்ணெய் ஆகாது அந்த இடம். காம்பவுண்ட் சுவர்லலாம் அப்படி விளக்க வைக்கிறதுலாம் எண்ணெய் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃபுட்லாம் வாங்கின ஒரு கண்டெய்னர் இருந்ததுன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா, அதை இந்த மாதிரி மேல் போர்ஷனை ஒரு கத்தியை சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் மொட்டை மாடி சுவரில், காம்பவுண்டில், வராண்டாவில் வைக்கிற விளக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்றுல விளக்கு அணையுது அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. பாருங்கள், அந்த விளக்கை வந்து ஒட்டாமல் அந்த தீபம் ஒரு எரியுது இல்லையா, அதில் டச் பண்ணிடாமல் வச்சா போதும். மேலே ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டு வந்து அது வழியாக வெளியேறிடும். அந்த பாக்ஸ் வந்து உருகவோ இல்லை சூடாகவோ எதுவுமே செய்யாது. இது மாதிரி ஒரு 7-8 கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. எங்கெங்கே காற்றுல விளக்கு அணையுதோ, உங்களுக்கு வராண்டாவில் வச்சா அணையும், ஒவ்வொரு சமயம் லேசாக காற்றடிச்சா கூட அணையும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த திரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு நம்மளுடைய அந்த ஊதுபத்தியோடைய பின்பக்கம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரியை வந்து கையால் அட்ஜஸ்ட் பண்ணால் கையெல்லாம் எண்ணெய் ஆகும். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி திரியை வந்து எண்ணெயில் ஊற போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், விளக்கில் அந்த திரியிலேயே நிறைய எண்ணெய் வந்து உறிஞ்சி இருக்கும். அதனால் திரியை மட்டுமே வச்சு நீங்கள் விளக்கை வந்து தீபத்தை ஏற்றிடலாம். ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றிக்கலாம். இதுவும் ஒரு டிப்ஸு, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். விளக்கை எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த ஊற வச்ச திரியை போட்டு விளக்கை ஏற்றிட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த பலூன் ஷேப்பில் இருக்கிற திரி வந்து நம்ம விளக்கில் வச்சு ஏற்றும் போது அந்த விளக்குடைய நுனி வந்து கருப்பாகாமல் சென்டரில் அழகாக எரியும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது விளக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கையிலையே கொண்டு போனால் அந்த எண்ணெயெல்லாம் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கொண்டுட்டு போகலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா மெதுவாக கொண்டு போவாங்க. வைக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பெரிய பிளேட்டாக இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் 4-5 விளக்கு கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போது ஒரு மாறுதலுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விளக்கு ஏற்றலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குங்குமம் சேர்த்திங்கன்னா ரெட் கலரில் நீங்கள் விளக்கேற்றலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த கிண்ணத்துடைய 3/4 வாசிக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மேலே வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து ஒரு ஓரமாக இப்படி ஊற்றணும், விளிம்பில் வச்சு. அப்போ மேலே உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும்.
இதில் திரி போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி அதை 4ஆக மடிச்சுட்டு அதை சென்டரில் அந்த நுனியில் கட் பண்ணிங்கன்னா அந்த கவரோடைய சென்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல் கிடைக்கும். அது வழியாக நீங்கள் பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அந்த திரியை போட்டுட்டு பின்னாடி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ லென்த் இருந்ததுன்னா உள்ளே இருக்க தண்ணியில் நனைஞ்சிடும் திரி. அதனால் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. சின்ன சைஸில் அந்த மேலே நம்ம ஒரு லேயர் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் அந்த திரி பட்டால் போதும். இப்போது மேல் பாகத்தில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த திரியை அப்படியே மெதுவாக நம்மளோட அந்த கிணத்து மேலே வச்சிங்கன்னா அப்படியே அதில் நின்றுக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கவர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. இப்போது தீபம் ஏற்றிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணியிலேயே தீபம் எரிகிற மாதிரி நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் ரெடி பண்ணி கோலத்தோடைய சென்டர்லலாம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஜாக்கிரதையாகவே எல்லா வேலையும் செஞ்சால் கூட ஒவ்வொரு சமயம் கை தவறி அங்கங்கே எண்ணெய் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விளக்குகள் நம்ம ஏற்றுறோம் அப்படிங்கும்போது எண்ணெய் கீழே சிந்திருச்சு அப்படின்னா அதை நீங்கள் உடனே சோப்பு தண்ணியை வச்சு கழுவி ஒரு டைல்ஸில் ஒரு மொசைக்கில் பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே க்ளீன் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்போ பாருங்கள், எண்ணெய் சிந்தலை, அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் தண்ணியெல்லாம் வச்சு நீங்கள் துடைக்க வேண்டாம். மேலே ஏதாவது ஒரு மாவு, நான் இன்றைக்கி கோதுமை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு, உங்கள்கிட்ட என்ன மாவு அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணிவிடுங்க. ரப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாவுலேயே அந்த எண்ணெய் பூரா உங்களுக்கு கலெக்ட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறமா லேசாக ஒரு துணியை ஈரம் பண்ணிவிட்டு அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டால் போதும். இது டைல்ஸாக இருந்தாலும் சரி, மொசைக்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் கொட்டின தடமே இருக்காது. இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெய் கொட்டுறது நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றுற சமயத்தில் மட்டும் இல்லை, கிச்சனில் சமைக்கும் போதும் கூட கொஞ்சம் எண்ணெய் கை தவறி சிந்திருச்சு, அடுப்பு மேலேயோ இல்லை ஸ்லாப்லேயோ அந்த கவுண்டர் டாப்லேயோ சிந்திருச்சு அப்படின்னா இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண விளக்குகளெல்லாம் இது மாதிரி அழகாக கோலம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நின்று எரியும். விளக்கை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் மொட்டை மாடியிலலாம் ஏதாவது விளக்கு வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி கவர் பண்ணியிருக்கிறதே தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் காற்றுல அணைஞ்சு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.